காலிவுட் இண்டஸ்ட்ரியில நிறைய யூனிக்கான டைரக்டர்ஸ் இருக்காரு. இப்போ ஜிவிஎம் பாத்தீங்கன்னா லவ்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து மிஷ்கின் அவர்கள் மூவி பார்த்தாலே இவர் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் பாலா அவர்களுமே யூனிக் டைரக்டர்ஸ்ல ஒருத்தவர். அவரோட மூவி ரொம்ப ரா அண்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அவர் மூவி பார்த்துட்டு வந்தாலே மனசுல ரொம்ப பாரமா இருக்கும். அந்த மூவி கிரியேட் பண்ண இம்பாக்ட் போகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். பாலா அவர்கள் இயக்கத்துல கடைசியா வந்த மூவி 2016ல தாரை தப்பட்டே. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இப்போ அர்ஜுன் விஜய் நடிப்புல வணங்கான மூவி மூலமா ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல பாலா அவர்கள் பாலு மகேந்திரா சார் கிட்ட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 1999 தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் டெபியூ மூவியான சேது விக்ரம் அவர்களோட ஆக்டிங்ல வெளிவருது. அந்த காலகட்டத்துல என்னடா விக்ரம் வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்காத டைம். ஸோ அப்போ அவர் இவரை யூஸ் பண்ணி சேது அப்படிங்கிற மூவியை எடுக்கிறாரு. ஸ்டார்டிங்ல கூட்டம் அந்த அளவுக்கு தியேட்டருக்கு வராததுனால ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. பட் படத்தை பார்த்த ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மக்கள் கூட்டம் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சது. படம் ஹிட் ஆயிடுச்சு.